வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம ஒரு சர்க்கிள் எப்படி ட்ரா பண்ணலாம், அதாவது வட்டம். சில பேர் ஈஸியாக ட்ரா பண்ணுவாங்க, சில பேர் ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. ஆனால் ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணுறதுன்றது ரொம்பவே ஈஸி. அது எப்போ உங்களுக்கு தெரியும் அப்படின்னா, இந்த வீடியோ ஃபுல்லாக நீங்கள் பார்த்து முடித்த பிறகு சர்க்கிள் பண்ணுறது இவ்வளோ ஈஸியா அப்படின்னு தோணும். கண்டிப்பாக வீடியோவை தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ முதல்ல ஒரு பிகினர்ஸ் எப்படி ட்ரா பண்ணலாம், அவங்களுக்கு எப்படி அது ஈஸியாக இருக்கும், அது ஸ்டார்ட் ஆகி அதுக்கப்புறம் ஒரு நல்ல ட்ராயிங்கில் நீங்கள் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டீங்க, அப்போ நீங்கள் எப்படி சர்க்கிள் ட்ரா பண்ணணும் அப்படின்னு ஒவ்வொரு ஸ்டேஜாக நம்ம ஒரு சர்க்கிளை எப்படி ட்ரா பண்ண போகிறோம் அப்படின்றத நான் சொல்லித்தர போகிறேன். இப்போ பார்க்கலாம். இப்போ சர்க்கிள் பண்ணும்போது எப்படி பண்ணலாம்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு ஸ்கொயர் ஷேப் ட்ரா பண்ணிக்கிங்க. ஸ்கொயர்ன்றது ஒரு 4 சைடு உங்களுக்கு ஈக்குவலாக இருக்கணும். இந்த மாதிரி ஒரு ஸ்கொயர் ஷேப் பண்ணிக்கிறீங்க. இந்த ஸ்கொயர் ஷேப்பை என்ன பண்ணுங்க, சென்டரில் ஆஃபாக டிவைட் பண்ணிக்கிங்க. ஆஃபாக டிவைட் பண்ணிவிட்டு திரும்பவும் இதை ஹரிசாண்டலாக என்ன பண்ணுங்கள், திரும்பவும் ஒரு ஆஃபாக டிவைட் பண்ணிக்கிங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்கொயருக்குள்ளே ஒரு 4 ஸ்கொயர்ஸ் நமக்கு வந்துடும். இது ஏன் அப்படி இதை நம்ம ட்ரா பண்ணணும், ஆனால் நம்ம சர்க்கிள் தானே ட்ரா பண்ணணும், ஏன் இவருக்கு ஸ்கொயர் சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்னு நினைக்காதீங்க. இது ஆக்சுவலாக ஒரு பிகினிங் ஸ்டேஜுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம ஸ்கொயர் ட்ரா பண்ணிட்டோம், அதுக்கப்புறம் இதை ரெண்டாக டிவைட் பண்ணிட்டோம், சரி பாதியாக நம்ம பண்ணிட்டோம். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும், இங்கேருந்து என்ன பண்ணணும், ஸ்டார்ட் பண்ணணும். இங்கேருந்து ஒரு கர்வ்ஸ் என்ன பண்ணுங்கள், இப்படி ட்ரா பண்ணுங்கள். ட்ரா பண்ணும்போது நீங்கள் சிங்கிள் ஸ்ட்ரோக்ஸில் அந்த கர்வ்ஸ் பண்ணாதீங்க, ட்ரா பண்ணி எடுத்துகிட்டு வாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம், இந்த ஆஃப் அதே மாதிரி நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரா பண்ணி எடுத்துகிட்டு வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு அழகான ஒரு செமி சர்க்கிள், அதாவது ஒரு வட்டம் பாதி வட்டம் கிடைச்சிச்சு. இப்போ மீதி வட்டத்தை நம்ம என்ன பண்ண போகிறோம்னாக்கா, அதே மாதிரி இங்கே ட்ரா பண்ண போகிறோம். ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னாக்க உங்களுக்கு ஏறக்குறைய சர்க்கிள் நல்லாவே கிளியராக உங்களால் பண்ண முடியும். அதுக்கப்புறம் இந்த பார்ட் கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரா பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்கனால எரேசர் வச்சுக்கலாம், நல்ல பென்சில் யூஸ் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம், ஒரு ஸ்கொயர் பண்ணோம், அந்த ஸ்கொயரை வேர்ட்டிக்கலாக ஆஃபாக டிவைட் பண்ணோம், அப்புறம் ஹரிசாண்டலாக ஆஃபாக டிவைட் பண்ணிவிட்டு நம்ம ஒரு சர்க்கிளை ஈஸியாக பண்ண முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், உங்களுக்கு தேவையில்லாத லைன்ஸ் எல்லாம் நீங்கள் என்ன பண்ணலாம், டெலீட் பண்ணிடலாம், அதாவது எரேசர் வச்சு எரேஸ் பண்ணிடலாம். சரி, இதுவே இன்னொரு மெத்தடில் நம்ம பண்ண முடியும். இன்னும் இதை விட கொஞ்சம் ஈஸியாக பண்ணணும் அப்படின்னா, அதே சேம் சர்க்கிள் ட்ரா பண்ணிக்கோங்க. ஸ்கொயர் ட்ரா பண்ணிக்கோங்க. திரும்பவும் இந்த ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி இதை ஆஃபாக டிவைட் பண்ணிக்கோங்க. திரும்பவும் இதுவும் ஆஃபாக டிவைட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், இதை நம்ம ஸ்லாண்டிங்காக இதை ஒரு ஆஃபாக நம்ம டிவைட் பண்ணுறோம். ஸ்லாண்டிங் மெத்தடில் இதையும் இது பண்ணுறோம், அப்படி பண்ணிக்கிறோம். இப்போ என்ன பண்ணுங்கள், ஃபஸ்ட்டு பண்ண மாதிரி இங்கேருந்து ஒரு டாட் வச்சுங்க. அப்படி இப்போ இந்த டாட்டுக்குள்ளே தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், சர்க்கிள் பண்ண போகிறோம். ஓகேவா? இப்போ உங்களுக்கு டாட் வச்ச உடனேவே நல்லா அந்த அவுட்லைன் கிளியராக நமக்கு தெரிய வந்துடும். இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த டாட்டை ஜாயின் பண்ணுங்கள். இந்த டாட்லேருந்து இந்த டாட்டு, இந்த டாட்லேருந்து இந்த டாட், அதுக்கப்புறம் இந்த டாட், இந்த டாட், இந்த டாட், இந்த டாட். இப்படி டாட்டை நீங்கள் ஜாயின் பண்ணும்போது இப்படியும் ஒரு மெத்தட் இருக்குது. உங்களுக்கு இது ரெண்டில் எது ஈஸியாக இருக்கோ அதை எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம்
இது வந்து ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜ். இப்போ பிகினர்ஸ் எல்லாருமே இதை ஃபாலோ பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அடுத்து கொஞ்சம் நீங்கள் ட்ராயிங்கில் ஒரு எக்ஸ்போர்ட் ஆகிட்டீங்க, இன்னும் நல்லா ட்ரா பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா அவங்க எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா, ஏன்னா நம்ம நல்லா ட்ராயிங் கற்றுக்கிட்டோம் அப்படின்னும்போது பேசிக்லேருந்து கொஞ்சம் அட்வான்ஸாக நம்ம போகணும். அட்வான்ஸுன்றது ஒன்றும் இல்லை, நம்ம கொஞ்சம் போல்டாக கொஞ்சம் கான்ஃபிடெண்ட்டாக போகணும். இதுதான் வித்தியாசம். இப்போ அடுத்த சைக்கிள் எப்படி பண்ணலான்னா, இதில் நம்ம ஸ்கொயர் பண்ண மாதிரி பண்ணாமல் ஒரு வெர்டிக்கல் லைன் போடுறோம், ஒரு ஹரிசாண்டல் லைன் போடுறோம். இப்போ நம்ம என்ன பண்ணோம், இதுதான் சென்டர் பாயிண்ட் அப்படின்னா இந்த சென்டர்லேருந்து இந்த எட்ஜஸ் வந்து ஈவன் திக்னஸுக்கு, அதாவது ஈவன் சைஸுக்கு ஒரு டாட் வச்சுக்கலாம். டாட் வச்சுட்டு இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த டாட்லேருந்து இந்த டாட்டுக்கு வரணும், இந்த டாட்லேருந்து இந்த டாட் வரணும், இந்த டாட்லேருந்து இந்த டாட் வரணும், அப்புறம் இந்த டாட்லேருந்து இந்த டாட், அதுக்கப்புறம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி சர்க்கிள் டாட் பண்ணுறோம். ஓகேவா? இது ஒரு மெத்தடில் நம்ம பண்ணலாம். சரி, இது எல்லாமும் நீங்கள் ஆரம்பத்தில் பண்ணுற மெத்தட். இந்த 3 ஸ்டேஜ் நீங்கள் தாண்டி வந்துட்டீங்க, இப்போ நல்ல ஒரு போல்டாக ஒரு கான்ஃபிடெண்ட்டாக உங்களால் ட்ரா பண்ண முடியும் அப்படின்னா, அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில் நீங்கள் எப்படி ட்ரா பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் பாருங்கள், ஃபஸ்ட்டு ஃப்ரீ ஹேண்டாக பண்ணுங்கள், ரொம்ப ஃப்ரீயாக பண்ணுங்கள். தப்பு வந்தால் பரவாயில்ல, பட் தப்பு வராமல் பண்ணணும்னு அவசியமும் கிடையாது. எவ்வளோ ஃப்ரீயாக பண்ண முடியுமோ பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், ஒரு சர்க்கிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 4 சைடு நம்ம வந்து க்ளோஸ் பண்ணால் தான் சர்க்கிளாக வரும். இங்கே பாருங்கள், இப்படி ஒரு பார்ட் இருக்குது, இது அப்பில் இருக்குது, டவுன், அப்புறம் இந்த சைடு ரைட் சைடு, லெஃப்ட் சைடு. அப்போ இந்த 3 பார்ட் வந்து நம்ம வந்து ஒரு சர்க்கிள் பண்ணுறதுக்கு தேவைப்படுது. அப்போ வந்து நம்ம இதை என்ன பண்ணலாம்னா, ஒரு ஃப்ரீ ஹேண்டாக நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி ட்ரா பண்ணி ஒரு ஆஃப் சர்க்கிளுக்கு எட்டுவாங்க, ஒரு கர்வ், அதாவது வளைவு கோடுகள் எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் இது முடிஞ்சிடுச்சு. அதுக்கப்புறம் திரும்ப இந்த ஆஃபை வந்து திரும்ப நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, இங்கே ட்ரா பண்ண போகிறீங்க. இப்போ பாருங்கள், நம்ம ஃபஸ்ட்டு இந்த மெத்தடெல்லாம் இல்லாமல் ஈஸியாக மேலே ஒரு கர்வ்ஸ் பண்ணுறோம். இதே சைஸில் ஆப்போசிட்டில் பண்ணும்போது என்ன ஆகிடுதுன்னா, நமக்கு அழகான ஒரு சர்க்கிள் கிடச்சிருச்சு. இது ஒரு மெத்தட். இப்போ பண்ண போகிறது தான் ரொம்ப ஈஸியான மெத்தடு. கொஞ்சம் உங்களுக்கு ப்ராக்டிஸ் நல்லா பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மெத்தட் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஃப்ரீ ஹேண்டாக பண்ணுங்கள். அதாவது ஒரு சர்க்கிளுக்கு ஒரு 10 டைம்ஸ், அதாவது 10 சர்க்கிள் வந்து நீங்கள் வானம் மேலே 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 போட்டுகிட்டே இருங்க. அந்த 10 சர்க்கிளில் ஒரு சர்க்கிள் வந்து ஒரு கரெக்டான ஒரு சர்க்கிளாக வரும்போது அந்த லைன்ஸை நீங்கள் என்ன பண்ணுங்கள், இம்பார்ட்டன்ஸ் எடுத்துன்னா அதையே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம். இப்போ பாருங்கள், நான் ரொம்ப ஃப்ரீ ஹேண்டாக பண்ணுறேன் பாருங்கள். இப்போது கரெக்டாக நம்ம எந்த ஒரு மெஷர்டும் இல்லாமல் ஒரு ஃப்ரீ ஹேண்டாக ஒரு சர்க்கிளை நம்மளால் ட்ரா பண்ண முடியுது. இந்த மாதிரி என்ன பண்ணுங்கள், நிறைய சர்க்கிளை வந்து நீங்கள் என்ன பண்ணணும், ப்ராக்டிஸ் நிறைய பண்ணுங்கள். இந்த சர்க்கிள் பண்ணும்போது ஃபஸ்ட்டு ட்ராயிங் பண்ணும்போது நம்ம 2 விதமாக நம்ம ட்ரா பண்ணலாம். ஒன்று வந்து உங்களோட ஹேண்டை வந்து பேப்பர் மேலே வச்சுட்டு அப்படியே பண்ணலாம், ஹோல்ட் பண்ணிவிட்டு அப்படியே பண்ணலாம். இங்கே பாருங்கள், இப்போ நான் என்ன பண்ணுறேன், என்னோடய ஹேண்ட் வந்து ஒரே இடத்துல தான் இருக்குது, என்னோடய ஃபிங்கர் மட்டும் என்ன ஆகுது, மூவ் ஆகுது. இந்த ஃபிங்கர் தான் என்ன பண்ணுது, ஒரு சர்க்கிளை ட்ரா பண்ணுது. இது ஒரு மெத்தட். இன்னொரு மெத்தட் பார்த்தீங்கன்னாக்கா, என்னோட இந்த கை வந்து பேப்பரில் ஹோல்ட் பண்ணவே மாட்டேன், அதாவது பேப்பர் மேலே நான் வைக்கவே மாட்டேன். பேப்பருக்கும் அதுக்கும் நடுவில் ஒரு 1 இன்ச் கேப் இருக்கிற மாதிரி கொஞ்சம் மேலே வச்சுப்பேன். மேலே வச்சுக்கிட்டு ஃப்ரீ ஹேண்டாக என்ன பண்ணுறேன், இந்த மாதிரி ஒரு சர்க்கிள் பண்ணுறேன். அதுக்கப்புறம் இங்கே ஃபஸ்ட்டு ஒரு 2 சர்க்கிள் வந்து கோணலாக தான் வரும். அதுக்கப்புறம் நீங்கள் மேலே மேலே பண்ண 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 என்னன்னா ஒரு அழகான ஒரு சர்க்கிள் ரொம்ப எக்ஸாக்டாக இருக்கும்.
நீங்கள் வந்து இதை வந்து ஸ்கேல் வச்சு பார்த்தீங்கன்னா கரெக்டாக மெஷர் வந்து ரொம்பவே துல்லியமாக இருக்கும். இந்த ஸ்டேஜ் வந்து 3rd ஸ்டேஜ் தான். ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு ஸ்கொயர் ட்ரா பண்ணி இந்த மெத்தடில் பண்ணுறோம். இது வந்து இப்போ தான் நீங்கள் ட்ராயிங் கற்றுக்க போகிறீங்க, இப்போ தான் எனக்கு கொஞ்சமாக ட்ராயிங் தெரியும், ஆனால் இன்னும் என்னால் ஒரு சர்க்கிளை வந்து ஒரு ஒரு டூல்ஸ் இல்லாமல் ஒரு ஃப்ரீ ஹேண்டாக பண்ண முடியாது அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு இதை ஃபாலோ பண்ணுங்கள். இதில் நல்லா நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் ஆகிட்டிங்கன்னா அப்படியே என்ன பண்ணுங்கள், இந்த மெத்தடுக்கு வந்துடுங்க. இந்த மெத்தடில் பார்த்தீங்கன்னா இது இமெயில் ஸ்கொயர் பண்ணிவிட்டு இதை 2ஆக டிவைட் பண்ண போகிறீங்க. இதை வந்து வெர்டிக்கல், ஹரிசாண்டல், ஸ்லாண்டிங் பண்ணிவிட்டு டாட், இந்த டாட்லேருந்து இந்த டாட், இந்த டாட்லேருந்து ஒவ்வொரு டாட்டை இணைச்சினே போனீங்கன்னா இது ஒரு பர்ஃபெக்டான சர்க்கிளாக வந்துடும். அதுக்கப்புறம் அதுலேருந்து அடுத்த ஸ்டேஜுக்கு வரும்போது ஒரு வெர்டிக்கல் லைன், ஒரு ஹரிசாண்டல் லைன், ஒரு வெர்டிக்கல் லைன் பண்ணிவிட்டு இது சென்டர் பாயிண்ட்னா சென்டர் பாயிண்ட்லேருந்து கரெக்டாக ஒரு மெஷர், கரெக்டாக ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு 1 சென்டிமீட்டர் அப்படின்னா இந்த 4 சைடும் 1 சென்டிமீட்டர் வச்சுட்டு அதை என்ன பண்ணுங்கள், அப்படியே ஜாயின் பண்ணாக்கா உங்களுக்கு ஒரு சர்க்கிள் கிடச்சிரும். இது ஒரு மெத்தட். அதுக்கப்புறம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட ஹேண்டை ஹோல்ட் பண்ணி பேப்பரில் ஹோல்ட் பண்ணி இந்த மாதிரி பொறுமையாக ஃபிங்கரை மூவ் பண்ணி பாருங்கள். இது நல்லா ப்ராக்டிஸ் ஆகிடுச்சுன்னா இது பண்ணும்போது ரொம்ப ஸ்மால் சைஸ் பண்ணி பாருங்கள், அதோட கொஞ்சம் பெரிய சைஸில், இந்த மாதிரி நிறைய வேரியேஷன் டிஃப்ரெண்ட் சைஸில் நீங்கள் சர்க்கிள் பண்ணி பாருங்கள். அது எந்த அளவுக்கு உங்களுக்கு நிறைய ப்ராக்டிஸ் ஆகுதோ அந்த அளவுக்கு உங்களால் போல்டாக சர்க்கிள் பண்ண முடியும். அதுக்கப்புறம் உங்களோட ஹேண்டு, அதாவது ஹேண்டோட இந்த பகுதியை வந்து பேப்பரில் வைக்காமல் ஹோல்ட் பண்ணாமல் பேப்பருக்கும் உங்களோட ஹேண்டுக்கும் கொஞ்சம் 1 இன்ச்சஸ் கேப் இருக்கிற மாதிரி இப்படி வச்சுக்கிட்டு ரொம்ப ஃப்ரீ ஹேண்டாக என்ன பண்ணுங்கள், ஒரு சர்க்கிள் பண்ணி பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த மாதிரி நிறைய ட்ராயிங்ஸ், பெயிண்டிங், கிராஃப்ட்டு, இந்த மாதிரி நிறைய நான் உங்களுக்காக இந்த சேனலில் நான் உங்களுக்கு டீச் பண்ணுறேன். அதனால் உங்களுக்கு ஆர்ட் கற்றுக்கணும் அப்படின்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றது என்னோட நம்பிக்கை. அது கண்டிப்பாக உங்களால் உணரவும் முடியும். நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் ஒரு சூப்பரான டாப்பிக்கோடு நம்ம பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.